முன்னேற்றமே இல்லாத ஒரு தசை குருதசை தான். அதுலேயும் இன்னொன்று 16 வருஷமும் கஷ்டத்தை செஞ்சுறாரு. குருதசை வந்து 16 வருஷம். 16 வருஷமும் கஷ்டத்தை செய்யணுன்றது அவசியமே இல்லை, செய்யவும் முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வருஷன்றது ஒரு நீண்ட காலம். இரு ஆதிபத்தியங்கள்னு நாங்கள் சொல்லுவோம். 11க்கும் அவர் தான் அதிபதி, 8க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 8ஆம் அதிபதியாக அவர் முதல்ல வேலை செஞ்சார்னா 8 வருஷம் போட்டு வாட்டி வதக்குவார். பின்னாடி 11 வருஷம் அவரை அடித்த கையே அணைக்கும் என்கின்ற அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்லதை செய்வார். ஆக குருதசை ரிஷப லக்னத்திற்கு ஆகாத ஒரு தசை. ஆயினும் அதன் விதிவிலக்குகள், அவர் சுபத்துவமாக இருக்கும்போது இயற்கை சுவரான அவரே இன்னொரு சுவரான சுக்கிரனின் பார்வையிலோ மிக முக்கியமாக சந்திரதி யோகம் அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை தான் குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு நேரெதிரையோ பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது அவருடைய கைகளை அப்படி கட்டி போட்டுருவார் சந்திரன். 8ஆம் இடத்து கெடுபலன்களை செய்யாதே. 8ஆம் இடத்துடைய எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய அடுத்தவருடைய பணம், சூதாட்டம், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான வெளியில் எப்படி வந்த பணம் எப்படி அவனுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாத வழியில் பெரிய அளவுகளில் அவர் வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார். ஆகவே சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு 8இல் இருக்கக்கூடாது. எந்த பாவங்களையும் 11ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்லது, 10வது கேந்திரம் கூட இவருக்கு நல்லதில்லை. 8க்கு மறையிறது, 8க்கு மறையிறதுனா லக்னத்தில் இருக்கிறது நல்லது. நான் இதுக்கப்புறம் உள்ள நுணுக்கமாக போய்கிட்டே இருப்பேன்.